வணக்கம். ரெட்ஸ்டிங் தியரி பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து நார்சிசிஸ்ட் பற்றி ரொம்ப லெவல் வந்து ஆராய்ச்சி பண்ண காலகட்டம். நிறையா வந்து வீடியோஸ் பார்ப்பேன். நான் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய டாக்டர்ஸோடது சைக்கலாஜிக்கலாக தான் வந்து அது வந்து ரொம்ப இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஒரு காலகட்டம். அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒன்று என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த கார்மிக்கு கிட்ட இந்த மாதிரி ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அது ஆக்சுவலாக இது வந்து ரெட்ஸ்டிங் கிடையாது. அதை பேஸ் பண்ணி வந்து வர்ற ஒரு ஒரு அதாவது முதல்ல ரெஸ்டிங்னா என்னன்னு சொல்லி, அதாவது ஒரு ஆத்ம ஒப்பந்தத்தின்படி 2 பேருக்கும் நடுவில் வந்து ஒரு த்ரெட்டு போகும். அதுதான் சரிங்களா, ஒரு சிகப்பு நூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஆல்ரெடி ஒப்பந்தம் போட்ட சோல்களுக்கு உள்ள இருக்கிறது சரிங்களா. ஸோ இதில் வந்து கார்மிக் வரலாம், சோல்மேட்ஸ் வரலாம், ட்வின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து கட் பண்ணவே முடியாது அந்த த்ரெட்டை வந்து. ஸோ இது வந்து நான் அந்த சொல்லும் போது ஒருத்தங்க வந்து ரொம்ப இதை சொல்லும் போது எனக்கு அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப லெவல் வந்து என்னை வந்து தாக்கிச்சு. அதாவது என்னென்னா, ஒரு கார்மிக்கு கிட்ட இந்த மாதிரி நார்சிசிஸ்ட் இதை வந்து வருஷ கணக்கில் இருந்தாலும் அவங்கள பற்றி வந்து தெரியவே தெரியாது சரிங்களா. ஒரு ரொம்ப வந்து விழிப்புணர்வு அடைஞ்சாதான் வந்து அவங்கள வந்து கண்டே பிடிக்க முடியும். அவங்க கிட்ட நீங்கள் வந்து அந்த 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 த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். நீங்கள் வந்து வளரவே மாட்டீங்க சரிங்களா. அந்த 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 கார்மிக் டையை வந்து நீங்கள் வந்து அந்த பிரேக் பண்ணணும். அப்போ அவங்க லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெயினாக இருக்கும், ரொம்ப இன்டென்ஸான ஒரு கார்மிக் எனர்ஜி இது வந்து. ஸோ அதை வந்து என்னுடைய ஒத்த காலை வந்து நான் வந்து வெட்டிட்டு நான் வந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு காலையே வெட்டுற அந்த பெயின் இருக்கும். அப்போ எவ்வளோத்துக்கு அந்த பெயினை நீங்களே வந்து கிரகிச்சுக்கோங்க, எப்படி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து உண்மைதான். அப்போனா எனக்கு அவ்வளோவா சீரியஸாக இதை பற்றி வந்து தெரியாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எங்கள் குருஜி வந்து நான் சில கேட்கும்போது ஒருக்கா வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட சுண்டு விரலில் வந்து நான் வந்து ஒரு நாட் போட்டு நான் வந்து வச்சிருக்கிறேன். ஆனால் அதை விடுவிக்கணும் ஒரு கட்டாயம் வரும்போது நான் எல்லாத்தையும் வந்து தாங்கிக்கிட்டு அந்த அதாவது அதை கட் பண்ண முடியலை எனக்கு. ஸோ நான் என் சுண்டு விரலே வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு வந்து இதோட ரொம்ப சீரியஸ்னஸ் வந்து எனக்கு வந்து தெரியலைன்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த ஆத்ம பந்தம்ங்கிறது நான் அப்போ தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நான் வந்து இருந்தேன். எனக்கு அதை பற்றி சொல்கிறாங்க, நம்ம கேட்போம். ஸோ ஏன் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இந்த ஆத்மா ரீதியாக கனெக்ட் ஆகிற பீப்புள் கிட்ட இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு வந்து ஆல்ரெடி வந்து டிசைன் பண்ணிட்டு தான் வந்திருப்போம் சரிங்களா. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கார்மிக் த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து வரும். ஆனால் உங்களுக்கு வந்து கட் பண்ண முடியாது. ஏன்னா ஆத்மா லெவலில் வந்து ஒரு டை இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோல்மேட்ஸு. இப்போ சோல்மேட்ஸ் வந்து ரொம்ப லெவல் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு சேஃப் ஜோனாகவே நம்மளுக்கு வந்து தெரியும் சரிங்களா. இப்போ இந்த ரெட்டைச்சுடர் பயணத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த சோல்மேட்டுக்கிட்ட வந்து ஒரு கம்ஃபர்ட் இதை வந்து நம்ம எடுக்கிறதுனால இந்த சோல்மேட் அப்படிங்கிறதே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு. அதுவும் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன காட்டும் அப்படின்னா, டிட்டாச் அப்படிங்கிறத எடுத்தாகணும். அதாவது எல்லாருக்கும் ஒரு ஆத்மா வந்து தனித்தனி பயணம் தான். இதில் வந்து யாரும் வந்து யாரோட வந்து ஒட்டி இது உறவு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ நம்ம வந்து முதல்ல இந்த நம்மளுக்குள்ள பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு பந்தத்தில் வந்து போகிறத கூட நம்ம வந்து டிட்டாச் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் அனுபவப்பட்டது அப்படின்னு சொல்றதுன்னா, இந்த சோல் கூட கனெக்ட் ஆகி நம்மள்கிட்ட வராங்களே ஏதோ ஒரு பிறவியில் சோல் மூலமா வந்து இந்த பவத்தில் வந்து நம்ம வந்து தீர்க்கணும். இந்த ரெட்டைச்சுடர் பயணம் வரும்போதே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பர்த் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வந்து போகும். ஸோ எல்லா கர்மாவையும் உங்களுக்கு வந்து தீர்க்கணும். ஸோ அதில் வந்து சோல்மேட்ஸும் வருவாங்க, அதில் வந்து கார்மிக்கும் வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த டிட்டாச் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நான் அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் வந்து இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஒரு காலை வந்து நான் வெட்டுற மாதிரி நான் வெட்டிட்டு வந்தேன், என்னோட சுண்டு விரலே, அதாவது இந்த த்ரெட்டை வந்து என்னால் கட் பண்ண முடியல, ஸோ நான் என் சுண்டு விரலே வந்து கட் பண்ணிட்டு நான் வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னதுக்கான அர்த்தங்கள் வந்து எனக்கு வந்து புரிஞ்சுது. எப்படின்னா, இப்போ இப்போ நீங்க வந்து பயணம் போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஸ்டக் ஆகி வந்து நின்றக்கூடாது. எதுல ஸ்டக் ஆகி நிற்போம்னா, இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதுல ஸ்டக் ஆகி நிற்போம். ஸோ அந்த ஸ்டக்னஸை நீங்க தாண்டினாதான் என்ன ஆகும்னா, உங்களுக்கான வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து வரும். இல்லைனா வந்து நீங்க அப்படியே வந்து அந்த அட்டாச்மெண்ட்லேயே வந்து இருந்துக்கிட்டே தான் வந்து நீங்க வந்து இருப்பீங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து மூவ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய சோலுக்கான ஒரு பவரை வந்து நார்சிசிஸ்ட் பீப்புள்னா சுத்தமா வந்து இந்த எம்பத் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்களை வந்து வளரவே விடமாட்டாங்க. நிறைய தடங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பாவப்பட்டோ இல்லை பரிதாபப்பட்டோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வளரவே மாட்டீங்க. அப்புறம் நீங்கள் வந்து அதே ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஜேர்னியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோல்மேட்டுக்கிட்ட நம்ம வந்து சரி அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலே, அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கரெக்டாக இருக்கும். எல்லாமே வந்து லெசன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டு வருவீங்க. ஆனால் இன்னொரு பர்த் எடுக்கிறதுக்கு வந்து வரும். ஸோ பெட்டர் வந்து நம்ம வந்து இதை சூஸ் பண்ணுறது வந்து இதுதான். ஸோ அந்த சிகப்பு நூல், அந்த ரெட் த்ரெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆழமான ஆத்ம பிணைப்பை வந்து உண்டு பண்ணதுக்கான ஒரு த்ரெட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழங்காலத்து ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து உண்மைதான். ஏன்னா நானே அனுபவிக்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன். எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன் வந்து நம்ம ஜேர்னிக்கு வந்தவங்க கண்டிப்பாக இதை பற்றி வந்து தெரியும். ஏன் அப்படின்னா, ஆத்ம லெவலில் தான் இது நம்ம ஒன்றையே செய்வோம். எங்கேயோ இருப்பாங்க, அவங்க ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும், அவங்க எனர்ஜி இருந்தால் போதும், அவங்க யாருன்னே முதல்ல தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது. அந்த உணர்வுகள், அந்த எனர்ஜிஸோடதெல்லாம் வந்து நம்ம உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ ஆத்ம பந்தம் அப்படின்னா சொல்லும் போது வெளியே சொல்றது வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அதை உணருவாங்களான்னு எல்லாருக்கும் உணர முடியாது. யார் யார் இந்த பயணத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு ஆத்ம பிணைப்பு வந்து இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி தீர்மானிச்சதான். இதை நீங்க நல்லா வந்து பண்ணிக்கணும். இது வந்து நம்ம வந்து இப்போ தீர்மானிச்சது வந்து கிடையாது. இந்த சோல் லெவல் டை, அந்த ரெட் த்ரெட் அப்படிங்கிறதே வந்து ஆல்ரெடி தீர்மானம் பண்ணின ஒரு இதுதான். இது வந்து தாமதமாகலாம். எப்படி தாமதம் ஆகலாம்? நீங்க கார்மிக் த்ரெட் வந்து இது பண்ணா தாமதம் ஆகலாம். ஆனா இதை வந்து தவிர்க்கவே முடியாது. நிச்சயமாக நீங்க கர்மாவா இருந்து அதை கடந்து தான் போகணும். இதுல இருந்து மீண்டு தான் வரணும் அப்படிங்கிறது தான் நீங்க வந்து தாமதமானாலும் சரி, இதை எடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்க. ஏன்னா ஆல்ரெடி முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறதா இது. அப்புறம் வந்து மனம், ஆத்மா, கர்மா எல்லாமே இதுல வந்து இணைப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு பேசிஸ்ல வந்து வரும். அந்த ஆத்மா இதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய பயணம், நீங்க தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இதை எல்லாமே நீங்க வந்து எதிர்கொள்ள தான் வேணும். சரிங்களா? நான் வந்து பைபாஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. நான் அதுக்கு தான் வந்து முதல்ல வந்து கர்மாவை பத்தி சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து இந்த கர்மா, ஈகோ, கர்மா இந்த பேஸ் பண்ணி வந்து நிறைய டை வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். ரெட் த்ரெட் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கும். அது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சோல்மேட்ஸ் அப்படிங்கிறது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அது சோல்மேட்டு கூட இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம்னா டிட்டாச் பண்ணி எடுக்கலாம். நம்ம அதனால முடியும். ஆனால் நம்ம ட்வின்னுக்கிட்ட வந்து கட் ஆகாது. இந்த 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 த்ரெட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணவே முடியாது. அதனால தான் நான் சிலவங்க ரொம்ப பெயினில் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் கட் மெத்தட் சொல்லி கொடுங்க, நான் ட்வின்னை கட் பண்ணணும். கட் பண்ணவே முடியாது. இது வந்து ஆல்ரெடி டிசைன். ஸோ கட் பண்ணவே முடியாது. டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு மேட்டரே கிடையாது. அவங்க எங்கே இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் வந்து மேட்டர் கிடையாது. டைம் முதல்ல மெயினாக டைமும் டைம் வந்து நம்ம ஜேர்னியில் வந்து கிடையவே கிடையாது. ஸோ லாஜிக்குள்ளே வந்து இது அடங்காத ஒரு ஜேர்னி. ஏன்னா லாஜிக் படி வந்து நீங்கள் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே வந்து முடியாது உங்களுக்கு. அப்போ பேசாமலே உங்களுக்கு வந்து ஃபீல் கிடைக்கும். ஸோ மெடிடேஷனில் வந்து தெரியும், பாடி வந்து ரியாக்ட் கொடுக்கும். ஸோ ஏதோ ஒரு புல் உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெட் ஸ்ட்ரிங் வந்து ஆக்டிவேட் ஆகும் போது என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆயிடுவீங்க நீங்கள். அதுதான் அந்த ஜேர்னி கூடியது. ஈகோ வந்து டெத் ஆயிரும். ஷேடோ எல்லாமே வெளியே எடுத்து நீங்கள் அதை க்யூர் பண்ணுவீங்க. நீங்கள் மிஷன் கான்சியஸ்னஸ்க்கு கொண்டு வரும்.
இந்த கனெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இல்லையே, ஏன் வந்து ரொம்ப ஒரு ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ரொம்ப பெயினா இருக்குதே என்ன அப்படின்னு கேட்டா, இது வந்து என்ன அப்படின்னா ட்ரூத்துக்காண்டி மட்டும்தான். சரிங்களா? உங்களை கம்ஃபர்ட் ஜோனுக்காண்டி இது வந்து கிடையாது. இந்த 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 த்ரெட் வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்காண்டி கிடையாது. உங்களுடைய ட்ரூத் அவேக்கனிங்காண்டி தான் வந்து இது நடக்கும். அப்போ பாஸ்ட் லைஃபோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். அட்டாச்மெண்ட் இருக்கும், ஃபியர் இருக்கும், அப்புறம் வந்து எமோஷனல் கான்ட்ராக்ட் இருக்கும். அப்போ இது எல்லாமே எதில் வரும் இந்த இது வந்து உங்களுடைய சோல்மேட்ஸ், உங்களுடைய கார்மிக்கு, ஃபேமிலி, ஸ்பௌஸு எல்லாமே இதில் வந்து அடங்குவாங்க இந்த கர்மா த்ரெட்டில். சரிங்களா? ஸோ இந்த கர்மா த்ரெட்டில் எடுக்கும் போது இது வந்து கட் ஆயிரும், ஹீல் ஆகலாம், லெசன்ஸ் முடிஞ்சால் வந்து டிசால்வ் ஆயிரும். சாய்ஸ் இருக்கு. சரிங்களா? உங்களோட சாய்ஸ் தான். நீங்க வந்து இதை வந்து எடுத்து விடணுமா, இல்லை நீங்க இது கூடயே இருந்துட்டு ஒன்றும் பிறவி வாரீங்களா, இதெல்லாம் நம்மளுடைய ஓன் விஷயம் தான். சரிங்களா? என்னால் முடியலை, என்னால் வந்து இதை வந்து இதுல இருந்து மீள முடியல, இந்த கர்மால இருந்து கடந்து வர முடியலன்னா அது உங்க சாய்ஸ். நீங்க எப்படினாலும் வந்து எடுத்துக்கிடலாம். ஆனா இது என்ன அப்படின்னா மூவ் ஆன் பண்ணலாம். இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. கார்மிக் த்ரெட்டுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, மூவ் ஆன் பண்ணலாம். அது நம்மளுடைய இதுதான், சாய்ஸ் தான் உங்களுக்கு. அப்போ லேர்னிங் பேஸ்ட் வந்தோடனே பேசிக்கலாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விழிப்புணர்வு தன்மை வந்துட்டு ஒரு லேர்னிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ இது வந்து கர்மா தான், இவங்க வந்து என்னதான் வந்து நம்ம வந்து இது பண்ணாலும் நம்ம வளர்ச்சி வந்து வர மாட்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பவர் வந்து தெரியும். ஸோ நீ இவங்களால வந்து இது வந்து தடைப்படுது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அதை வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி, இண்டிவிஜுவல் வளர்ச்சி வந்து ரொம்ப லெவல் வந்து பீக்குக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா அது வந்து தெளிவாக அழுத்தி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அப்படி பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்து நானே வந்து ஒரு வளர்ச்சியை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபால்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். ஸோ ஃபுல்லி அட்டாச்மெண்ட் பேசிஸ். அது கூட வந்து எனக்கு வந்து விடும்போது வந்து அவ்வளவா தெரியல அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து அப்போ ஸ்பிரிச்சுவலுக்கு போயிட்டேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துக்கு போகும்போது, ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும் போது இறை தேடுதலுக்கு வந்து போகிறதுனால என்ன ஆயிட்டுனா அதோட தாக்கம் வந்து எனக்கு வந்து ரொம்ப தெரியல. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி நம்ம வந்து டிட்டாச் எடுத்தோம். ஸோ ஏன்னா அவங்களால நம்ம நிறைய லெசன்ஸ் வந்து நம்ம நிறைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க ஃபால்ஸ் தான் வந்து நம்மளுக்கு நிறைய விழிப்புணர்வு தன்மை கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, தேங்க்ஸ், நன்றி, அந்த இது வந்து இருக்கணும். அவங்கள வந்து நம்ம வந்து தவறாகவோ இல்லை எதுவுமோ வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத எண்டு ஸ்டேஜில் வந்து நான் நினச்சேன். இன்னுமே இது வரைக்குமே நான் வந்து நன்றி அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் வந்து இருக்குமே ஒழிஞ்சு அதை மீறி வந்து எந்த விதமான இது நெகட்டிவிட்டியும் அவங்க கிட்ட வந்து நான் செலுத்தாம அதை வந்து முடிச்சேன். சரிங்களா? அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா சோல்மேட்ஸ், அதுக்கப்புறம் கார்மிக் கிட்ட உளம்போது தான் என்னன்னா, சோல்மேட்ஸ்ட உளம்போது என்னன்னா ஓவர் அட்டாச்மெண்ட். சரிங்களா? அப்போ வந்து எனக்கு திருப்பி வந்து இறை என்ன சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா, பற்றை விடுனா அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெயினாக இருந்துச்சு. என்னால் அந்த பற்றை வந்து விடவே முடியல. லூப்புக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான். என்னமோ ஒன்று செய்கிறேன், ஏன் வந்து எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து மூவ் பண்ண முடியல, என்னால் மூவ் பண்ண முடியலன்னா லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சது என்னென்னா பற்று இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும் போது அந்த பற்றை விடும் போது ரொம்ப வலிச்சுது எனக்கு. சரிங்களா? அது வந்து ரொம்ப வலிச்சுது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட நான் வந்து ரொம்ப ரொம்ப பெயின் என்ன அனுபவித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து இந்த கையை வெட்டுறது, இந்த காலை வெட்டுறது, இந்த மாதிரி பெயினை அனுபவித்தது என்னென்னா, என்னோட ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாவுடைய த்ரெட்டை வந்து நான் வந்து கட் பண்ணும் போது, ஸோ அதை நினச்சாலே இன்னுமே பயங்கரமாக இருக்குது. எப்படி நான் இதிலிருந்து மீண்டேன் அப்படின்னா, அதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை எங்கள் அம்மா வாராகி தான். அதை மீறி வந்து நான் எதுவுமே சொல்கிறதுக்கே கிடையாது. ஏன்னா இது வந்து யாரோடைய ஒரு என்ன சொல்றது, யாரோட ஒரு உதவியும், அது வந்து நான் தெளிவாக சொல்லுவேன், யாரோட உதவியும் இல்லாமல் இறை மட்டுமே உதவியா இருந்து எனக்கு வந்து செயல்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இறையாவே வந்து எனக்கு வந்து செயல்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாவை நான் வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியே வருது. அதை பிரேக் பண்ணிட்டு ஆன்சிஸ்டர்ஸ் கர்மா, சோல்மேட் டிட்டாச் எடுத்துட்டு எல்லாம் சொல்லிட்டு நான் வந்து வெளியே வரும்போது தான்
அதுக்கப்புறம் என்னோட வளர்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதோட விஷயமே எனக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கிட்டே நம்ம இருந்திருந்தோம்னா காலத்துக்கும் நம்ம வந்து நம்மளோட சோலோடைய பவர் நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். நம்மளுடைய வளர்ச்சியே வந்து இருந்திருக்காது. இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு, இதுக்குள்ளேயே அழுதுகிட்டு, இதுக்குள்ளேயே வழியில கிடந்துக்கிட்டே நம்ம வந்து கிடப்போம். ஆனா அவங்களுடைய கார்மிக்கெல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியே வர்றது, அதுவும் சோலோட கார்மிக்ஸ், ஆன்சிஸ்டர்ஸ் கார்மிக்லாம் வந்து வர்றதெல்லாம் வந்து சச்ச பெயின்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கும். ஆனால் நம்ம செஞ்சு தான் ஆகணும். செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நல்லதனமாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறத்துலேருந்து நம்மளுக்கு ஏறுமுகம் தான். இறங்கவே இறங்க மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து தொலைச்சிருப்போம். அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம கர்மாஸ் எல்லாமே வந்து கடந்து வந்திருப்போம். நம்ம மெயினாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனம் வந்து அமைதியாக பீஸாக மாறிடும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே போயிடும். ஸோ எதில் நிற்கிது நம்மளுக்கு அப்படின்னா, இந்த த்ரெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து நம்ம வந்து இருப்போம். எதை கட் பண்ணணும், எதை வச்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியணும். சில பேர் வந்து ட்வின்னா கார்மிக்கா அப்படிங்கிறதே வந்து கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. சரிங்களா? இது அதனால தான் ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நார்சிசிஸ்ட் பீப்புளில் நீங்கள் வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னா அதை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ அழகாக அவங்க வந்து ரொம்ப நல்லா கேம் விளாடுவாங்க. சரிங்களா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாஸ்ட் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நல்லா போட்டிருந்தாங்க இதில். எப்படி அப்படின்னா, கர்மா த்ரெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கர்மா த்ரெட்டு வந்து உங்களுக்கு வந்து லெசன்ஸ் கொடுக்கும், டீச் பண்ணும். இந்த ரெட் ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணும்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். நல்லா பார்த்துக்கும். அதனால தான் நம்ம டின்ட் இருக்கிறது வந்து நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இவங்க ஃபால்ஸாக இருக்கட்டும், சோல்மேட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்னன்னா ஒரு விதமான லெசன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கிடலாம். இப்போ நான் சொன்னேன்ல சோல்மேட்ஸ் அப்படின்னு சொன்னால் டிட்டாச் அப்படிங்கிறத எடுக்கணுங்கிறத லெசன்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க. சரிங்களா? டிட்டாச்மெண்ட்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபால்ஸும் அப்படிதான். ஃபால்ஸ்ட்ட வந்து எல்லாமே இந்த டிட்டாச் எடுக்கிறது, அட்டாச்மெண்ட்டோட இதில் தான் நம்ம வந்து இருப்போம். ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக ஒரு விதமான ஒரு அட்டாச்சில் வந்து நம்ம இருப்போம். குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை, எதையுமே வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவங்க ட்ராமா பண்ணாலும் நம்ம நம்பிட்டு இருப்போம். ஸோ சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் ட்வின் பாத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னா நம்மளுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரெட் ஸ்ட்ரிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த கர்மா எண்டானா ரிலீஃப் ஆகும். நான் சொன்னேன்ல, இந்த கர்மா எண்டாச்சுன்னா நீங்கள் ரிலீஃப் ஆயிடுவீங்க. பெர்மனண்ட்டாக நீங்கள் வந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க. ரெட் ஸ்ட்ரிங் வந்து எண்டாச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்னஸ் ஆயிரும். இப்போ இந்த சோல்மேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டிட்டாச் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருமே வந்து ஒன்னஸில் வந்து வந்துடுவோம். சரிங்களா? கார்மிக் மட்டும்தான் நம்மகிட்ட வந்து விலகி போவாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய த்ரெட்டில் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் வந்து டிசைன்ஸ் தான். சரிங்களா? நம்ம வந்து ஒரு இது எடுத்துகிட்டு தான் கான்ட்ராக்ட் போட்டு தான் நம்ம வந்து வந்திருப்போம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும் நம்ம இந்த ஜேர்னிக்கு வரும்போது. ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மிஷன்ஸ் ஒர்க்கோ ஏதோ வந்து நம்மளுக்கு வந்து இறை வந்து நம்மளுக்கு காட்டும் போது இந்த நல்ல ஆத்மாக்கள் எல்லாமே வந்து நம்ம என்னதான் மாறிடுவோம்னா ஒன்னஸாக மாறிடுவோம். இப்போ இவங்க நேற்றுலாம் வந்து நான் அந்த வாய்ட் அப்படின்னு சொல்லுவேன், கனெக்ஷன் எல்லாரும் ஒன்னஸ் தான். சரிங்களா? பட் இதில் வந்து ஒன்னஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த கர்மாவை வந்து நீங்கள் வந்து லெசன்ஸ் எடுத்துட்டு அதுலேருந்து பிரேக் பண்ணாமல் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு கடந்தால் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றம் வந்து இருக்காது. ஸோ இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். லைஃப்பில் வந்து அதனால தான் டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லதும் இருக்கணும், கெட்டதும் இருக்கணும். நல்லது மட்டுமே இருந்தும் ஓட்ட முடியாது, கெட்டது மட்டுமே இருந்தாலும் வந்து செயல்படுத்த முடியாது. பேலன்ஸ் இருக்கணும். ஸோ நெகட்டிவிட்டியும் இருக்கணும், பாசிட்டிவிட்டியும் இருக்கணும். ரெண்டும் கலந்தது தான் வந்து நம்ம லைஃப்பை வந்து அதனால தான் எல்லாமே வந்து டபுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நல்லது கெட்டது நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி தான் உலகம் வந்து கட்டமைச்சிருக்கு. ஸோ அதுபடி தான் இருக்கணும். ஸோ இந்த நெகட்டிவ் சைட்ஸில் இருக்கிறவங்கன்னா ஒருத்தர் என்னை பொறுத்தவரை நான் என்னோட ஆராய்ச்சிப்படி எனக்கு எனக்கு இப்போ தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த த்ரெட் அப்படிங்கிறது எப்படி ஒன்னஸாக போகுது அப்படின்னு சொன்னால், இப்போ தேவர்கள் இருந்தாங்க, தேவர்களுடைய அத்தனை பேரும் வந்து அதாவது குட் குவாலிட்டிஸ். இப்போ இங்கே உள்ளவங்க இங்கே வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க வருவாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய சோல் இதை பொறுத்து தான் இருக்குது. இல்லை அப்படின்னா இவங்க இந்த நெகட்டிவிட்டி சைட்லேயே தான் வந்து ஒரு த்ரெட்டை வந்து ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க.
நான் ஏற்கனவே இதை வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து தந்த்ராலே வந்து நடக்குது. எப்படி அப்படின்னா, கெட்டது செய்கிறவங்க ஒரு கேங்காகவே இருந்து அவங்க ஒரு ஒரு செயின் மாதிரி இருந்து அவங்க பண்ணுறாங்க. நம்ம சொல்கிறோம்ல, நம்ம வந்து ஒரு த்ரெட் வச்சு வச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து நல்லதனமாக வந்து போகணும், தர்மத்தின்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்செப்ட் வந்து எடுத்திருப்போம். நல்லதுக்கு மட்டுமே வந்து நம்மளுடைய இது எல்லாமே வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகும். அதனால தான் இந்த ட்வின் ஜேர்னி, ஏன்னா ட்வின் ஜேர்னி வந்து டிஸ்டார்டட் டு டிவைனாக மாற்றுற ஒரு இதுதான். ஸோ நம்ம வந்து ஒத்துக்குவோம், டிஸ்டார்டடாக இருக்கிறோம். ஸோ நான் டிவைனாக மாற போகிறேன் அப்படிங்கிற வரும்போது நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகும். நம்ம யாருனாலும் நம்மளுக்கான லெசன்ஸ் வந்து இந்த நல்ல நல்ல லைன்ல போறவங்க தான் வந்து தருவாங்க. இந்த கெட்ட இதுல தர்றவங்களோட நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் அது மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவீங்க. அப்படி போகக்கூடாது. நம்ம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணாலும் நம்மளுடைய தர்மத்தின் படியோ நம்ம வந்து அதை மீறி வந்து நம்ம வந்து செயல்படாம இருக்கும்போது யாருமே இல்லை அப்படி இதுல எல்லாருமே போயிட்டாங்க என்னடா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வரும். ஒண்ணுமே கிடையாது, நம்ம தனிமையா இருக்கோம், யாருமே இதெல்லாம் வரும். ஆனாலும் நீங்க உங்க ஸ்டாண்டுல உண்மையில் ட்ரூத்ல, ஏன்னா நீங்க ட்ரூத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்கு தான் வந்து வந்திருக்கிறீங்க. இப்போ இன்னைக்கு கூட ஒரு இன்சிடென்ட் ரொம்ப ஒரு மிராக்கிளா வந்து எனக்கு வந்து நடந்துச்சு. ஆக்சுவலா இறையோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கனாலும் இருந்தாலும் வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். அதாவது நம்ம வந்து ஒரு உண்மையை வந்து ஒரு இடத்துல வந்து நான் வந்து எப்படி சொல்லணும், நான் என்ன இப்போ சொல்கிறேன்ல இந்த மாதிரி பாணி நான் வந்து டபக்குன்னு சொல்லிடுவேன். நான் வந்து அப்படி எனக்கு வந்து இப்படி சாஃப்டாக இந்த ஒரு மாதிரி பூசி மூலிகை இப்படிலாம் சொல்கிறது வந்து என்னோட நேச்சர் அப்படின்னா. அப்போ நான் யாருங்கிறத தேடும் போது என்னோட கேரக்டர் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எனக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. எனக்கு நடிக்கணும் அப்படிங்கிறதும் எனக்கு நான் பண்ண மாட்டேன். எதுக்காண்டி ஐயோ இவங்ககிட்ட இப்படி சாஃப்டாக பேசினாதான் இவங்க நம்மக்கிட்ட இருப்பாங்களே, இதெல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன். எனக்கு என்னை பட்டுச்சு, மனசில் பட்டுச்சுன்னா நான் வந்து சொல்லிடுவேன். ஆனால் அது உண்மைதான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதில் பல பேர் எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் சொல்கிறது வந்து நான் சொல்லிடுவேன். இது இன்ன வரைக்கும் நான் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதனால் எனக்கு எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் சரி, நான் அதெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டேன். ஸோ அந்த 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 டைம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு உண்மை சொல்கிறேன், பல பேர் வந்து இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். இப்போ அதே சூழ்நிலையில் என்ன மாதிரியே இன்னொருத்தர் வந்து நான் சொன்ன அதே இதை தான் வந்து அவரும் வந்து சொல்றாரு. ஸோ ஒருத்தரை வந்து நீங்க வந்து வீழ்த்திட்டோம், நம்ம வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த 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 விதை வந்து யாராவது வந்துகிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு மனிதன் வந்து ஒரு சொல்றான் உலகத்துக்கு வந்து நட்பு. அந்த காலத்துல இருந்து நீங்க பாருங்களேன், இதெல்லாம் அழிக்க முடியுமா? உண்மையை வந்து என்னைக்குமே வந்து அழிக்க முடியாதுங்க. நான் இல்லைன்னா அடுத்த நேரம் வேற யாராவது வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு எப்படி அப்படின்னா, சேமா நம்ம பேசுற மாதிரியே பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியம். இதை தானே நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். அப்ப நம்ம சொல்லும் போது நம்மளை வந்து ஏதோ ஒரு நம்ம திமிரு பிடிச்சவா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து பார்த்தாங்களே எல்லாரும். அப்ப இவரும் இன்னைக்கு அதே தானே சொல்றாரு. அப்போ உண்மை அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா இருக்குது. ஆனால் அவங்க அப்படியே தான் வந்து இருக்கிறாங்க. அதாவது யார் வந்து ஏத்துக்கொள்ளலையோ, உண்மையை ஏத்துக்கலையோ அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி என்னைய தப்புன்னு சொல்லிட்டு என்னைய விலக்கி விட்டவங்க இப்ப அடுத்தவங்க வந்து அதே தானே சொல்றாங்க. அப்ப அவங்களையும் விலக்கிடுவாங்களா? இப்படி 1000 பேர் முளைப்பாங்க, 1,00,000 பேர் முளைப்பாங்க உண்மையை பேசுறதுக்கு. எப்படி நீங்க வந்து இதே தான் அரசியல்ல வந்து செய்யறாங்க. எப்படி அப்படின்னா, ஒருத்தன் வந்து கரெக்டா பேசிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் பேசக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறாங்க அவங்களுக்கு. நான் என்ன கேட்கேன்னா, இவன் பேசுற எத்தனை பேரை நீங்க தடுப்பீங்க? எத்தனை பேரை தடுக்க முடியும்? உண்மை பேசுறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. ஒருத்தனை மட்டும் நீங்க வந்து அழிச்சிட்டேன் இல்லை தடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா 1000 பேர் முளைச்சு வருவாங்க அங்க இருந்து. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, இந்த புவி இருக்குது அப்படின்னு சொன்னாலே உண்மை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஒருத்தங்க நீங்க வந்து எத்தனை பேரை நீங்க அழிப்பீங்க? அதெல்லாம் அழிக்கவே முடியாது. அது வந்து பண்ணவே முடியாது உங்களால. உண்மைக்கும் என்னைக்கும் உண்மை பவர் தான். பவர் அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு இது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அன்கண்டிஷனல் லவ் இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் தான். ஆனால் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. இந்த இந்த உண்மை இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்தது அதெல்லாம். ஸோ இதை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த ஜேர்னியில் வந்து இதை எடுக்கிறோம். ஸோ எவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம்.
இப்போ கடவுள் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு பண்ணும். இது ஏன்னா நம்ம உண்மைக்காண்டி இருக்கிறோம். எப்படியாவது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிரும். இறை வந்து நம்ம கூடயே இருந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கார்மிக்ஸ்ட்ட போய் எம்பத் பார்க்குறதோ, கார்மிக்ஸ் போய் பண்ணோன்னா நம்ம அப்படியே இருக்கணும். நான் இதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்னோட ஓன் ஸ்டாண்ட்ல வந்து நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது வரைக்கும் எனக்கான தன்மையே வந்து எனக்கு தெரியாது. நம்மளே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறோமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாம இருந்த காலம் போய் இதை நான் செயல்படுத்தும் போது தான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க நீங்க. நம்ம கார்மிக் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. இத்தனை வருஷம் வந்து நம்ம வளரல, நம்மளோட சோல் குரோத் வந்து இவங்களால தடைப்படுது அப்படின்னா பெட்டர் வந்து கட் பண்றதுல தப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ அதை தெளிவா தைரியமா செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி தான் இருக்கும். சூப்பர் டாபிக் அவங்க என்னமோ 2 வாட்டி எனக்கு செம டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ. டாபிக் தந்ததுக்கு தேங்க்ஸ் அவங்களுக்கு.